படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்களோட ப்ரூடிங் செட்டப்பை பற்றி நாங்கள் காட்ட போகிறோம். நம்மள்ட்ட சிக்ஸ் எடுக்கிற நண்பர்களும் சரி, நம்மளை காண்டாக்ட் பண்ணி சிக்ஸ் வேணும்னு கேட்குற நண்பர்களும் உங்களோட ப்ரூடிங் செட்டப்பை கொஞ்சம் அனுப்பிச்சுடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்காகவே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த வீடியோ. இந்த மாதிரி ப்ரூடிங் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா 95% உங்களோட காடை குஞ்சுகளை காப்பாற்றிடலாம். அது எப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம். நாங்கள் அடப்புக்காக பழைய ஃப்ளெக்ஸாக வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் தார்பாலினும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரூடிங் போடுற இடத்துல 5 சைடுமே அடைச்சிருக்கணும். அதாவது 4 சைடு செவரும் மேலே டாப்புமே அடைச்சிருக்கணும். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி 5 சைடுமே அடைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட்டு வெளியே போகாது. ப்ரூடிங்க்குன்னு நீங்கள் ஒரு இடத்த தனியாக செட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அங்கே ப்ரூடிங்கை போட்டு நம்ம 6வது நாள் இல்லை 7வது நாள் இடத்த மாற்றி விடுற மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி 5 சைடுமே நீங்கள் அடைச்சிங்கன்னா தான் உள்ளே இருக்க ஹீட்டுமே வெளியில் போகாது. அதே மாதிரி வெளியிலேருந்து குளிர் காற்றும் உள்ளே வரக்கூடாது. இந்த செட்டப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் 4000 சிக்ஸுக்கு ஒரே ப்ரூடிங்காக ரெடி பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி இதுக்கு நாங்கள் நிப்பிள் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறோம். சிக்ஸுக்கும் டேவோல்லேருந்தே நாங்கள் நிப்பிள் சிஸ்டம் போட்டு தான் அதுகளுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெயில் காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் செட்டப்பில் ப்ரூடிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. என்கிட்ட கஸ்டமர்ஸும் நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஒரு ப்ரூடிங் செட்டப்பில் மேக்ஸிமமாக எவ்வளோ சிக்ஸ் வரைக்கும் விடலாம்ன்ட்டு கேட்குறாங்க. ஒரே ப்ரூடிங் செட்டப்பில் 5000 சிக்ஸ் வரைக்குமே விடலாம். நிறையா பேர் பயந்துக்கிட்டே 500 சிக்ஸுக்கு ஒரு ப்ரூடிங், 600 சிக்ஸுக்கு ஒரு ப்ரூடிங்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமமாக 1000 சிக்ஸோ இல்லை 2000 சிக்ஸோ எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் ஒரே ப்ரூடிங்காகவே நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சுற்றி அடைச்சி ஒரே ப்ரூடிங்காக போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது. பல்பு போட்டாலும் சரி, இல்லை கேஸ் ப்ரூடர் போட்டாலும் சரி, இல்லை எலக்ட்ரிக் ப்ரூடரில் வச்சாலும் சரி, இல்லை பானை வச்சாலும் சரி, நாங்கள் இந்த ப்ரூடிங்க்கு பானை தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை போட்டு சிக்ஸை இறக்கி விட்றலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கிளியராக நிப்பிள் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருப்போம் நாங்கள். இந்த நிப்பிள் சிஸ்டத்தில் என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மல் ட்ரிங்கரில் பார்த்தீங்கன்னா கோழி குண்டோ இல்லை கல்லோ போட்டு வைக்கும்போது அதை குடிக்கிறோம்னு சிக்ஸு நனைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் அது ஹீட்டு பற்றாமல் பானையிலையோ இல்லை லைட்டுக்கு கீழேயோ போய் அடையுங்க. அந்த அடையும் போது பார்த்தீங்கன்னா அதோட அடியில் அடையிற சிக்ஸ் எல்லாம் மார்ட்டாலிட்டி ஆயிரும். ஆனால் இந்த நிப்பிள் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது அந்த நனைகிறதுக்கே இதில் வேலை இருக்காது. இதனால் வர மார்ட்டாலிட்டியை நம்ம தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி தண்ணி வைக்கிற வேலையும் இருக்காது. இதில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி சப்ளை ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு உள்ளே இறங்கும்போது சிக்ஸை மிதிப்படும், இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும். அந்த பிரச்சனையும் இதில் வராது. அதே மாதிரி டிசீஸும் பரவாது. ஏன்னா கோழி குண்டை நீங்கள் கழுவாமலோ பாசி பிடிச்சதையோ போட்டிங்கன்னா அதுகளுக்கு சளி பிடிக்குங்க. சிக்ஸுக்கு சளி பிடிச்சிச்சின்னா ஈஸியாக பரவி அதனாலேயும் மார்ட்டாலிட்டி வரும். இந்த நிப்பிள் சிஸ்டம் போடுறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த நிப்பிள் சிஸ்டம்னால நம்மளுக்கு 3 ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒன்று, அது ட்ரிங்கரில் நனைஞ்சு அதனால மார்ட்டாலிட்டி ஆகிறத தவிர்க்கலாம். 2வது, நம்மளுக்கு ஒர்க் இதில் கம்மி, அதனால் டைம் சேவ் ஆகும். 3வது, டிசீஸ் பரவாமல் இருக்கும். அதே மாதிரி நான் நிறையா கஸ்டமருக்கு இந்த நிப்பிள் சிஸ்டத்தை ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவங்க கேட்குறது டேவோல்லே அது குடிக்குமான்னு. இந்த வீடியோவில் நல்லா பாருங்கள். அந்த ரெட் கலரில் நிப்பிள் இருக்கிறதுனால அது கொத்தி கொத்தி பார்க்குதுங்க. போய் அதுலேருந்து தண்ணி வரதை பார்த்துட்டு திருப்பி திருப்பி குடிக்க ஆரம்பிச்சிருந்துங்க. ஒரு தடவை அதை கொத்தி பார்த்துட்டு அதுலேருந்து தண்ணி வருதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எங்கே இருந்தாலும் தேடி தண்ணி குடிச்சிருங்க அதுங்க. இந்த மாதிரி ப்ரூடிங் செட்டப் போட்டு நம்ம நிப்பிள் சிஸ்டம் வைக்கும்போது இதில் வீக்ஸாக இருக்க சிக்ஸ் மட்டும்தான் மார்ட்டாலிட்டி ஆகுது. இதுக்கு முந்தின பேட்சில் நாங்கள் 3000 சிக்ஸ் இறக்கி விட்டோம். அதில் மார்ட்டாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே 40 சிக்ஸ் தான் வந்துச்சு. இந்த பேட்சில் 4000 சிக்ஸ் விட்டுருக்கோம். மார்ட்டாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 65 சிக்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு. பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தோம்னா 2% தான் அடியாயிருக்கு. 4000 சிக்ஸுக்கு எத்தனை பானை வச்சுருக்கோம்னா 4 பானை பெரிய பானை வச்சுருக்கோம். இதே நீங்கள் ஓப்பன் டைப்பில் வச்சுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 பானைக்கு மேலே வச்சுருக்கணும். இதே மாதிரி லைட் ப்ரூடிங்காக இருந்தாலும் சரி, இல்லை எலக்ட்ரிக் ப்ரூடிங்காக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே நீங்கள் ஹீட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கணும். நம்ம சுற்றி கவர் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஹீட்டு கொடுத்தாலும் அதுகளுக்கு அதிகமாகவே தெரியும். இந்த மாதிரி ப்ரூடிங் செட்டப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கட்டாயம் 5% மார்ட்டாலிட்டி ரேஷியோவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ப்ரூடிங் செட்டப் போடுறதுனால க்ரோத் ரேஷியோவும் நல்லாயிருக்கு. இந்த மெத்தடில் ப்ரூடிங் போட்டதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் செக் பண்ணி பார்த்தோம். வீக் எண்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது 7வது நாள் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 கிராம் வரைக்கும் ஆவரேஜாக இருந்துச்சு சிக்ஸு. 14வது நாள் பார்த்தீங்கன்னா 80 கிராம்கிட்ட ஆவரேஜாக இருந்துச்சு. 21 நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 140 கிராம்கிட்ட இருந்துச்சு. 4வது வார கடைசியில் பார்த்தீங்கன்னா 190லேருந்து 200 கிராம் வரைக்கும் ஆவரேஜாக இருந்துச்சு. எந்தவித க்ரோத் மெடிசன்ஸு எதுவுமே கொடுக்காம இது ஒன்லி ஃபீடு மட்டும் கொடுத்ததெல்லாம் சொல்கிறேன் நான். காடைகளை பொறுத்தவரை ஃபீடில் மட்டும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. குவாலிட்டியான ஃபீடு கொடுக்கணும். அங்கே கிடக்குது அரிசி எடுத்து கொஞ்ச நாள் போடுறேன் அப்படின்லாம் போட்டிங்கன்னா வெயிட் வரவே வராது. எந்த கம்பெனி ஃபீடாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து ஒரே ஃபீடாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரணும். கிருஷியோ, நியூட்ரிகிராஃப்டோ, எஸ்கேஎம்மோ இல்லை எது கொடுக்குறீங்களோ அதே கம்பெனி நீங்கள் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். இதை நம்ம ஏன் சொல்கிறோம்னா, நம்ம கஸ்டமர்ஸே நிறையா பேர் தீவனம் கையில் ஸ்டாக் இல்லைன்னா டக்குன்னு கோதுமையை அரைச்சி போடுறதோ இல்லை அரிசியை அரைச்சி போடுறதோ பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அப்புறம் மார்ட்டாலிட்டி இருக்குதுன்னு ரொம்ப ஃபோன் பண்ணி கஷ்டமாக புலம்புறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் தவிர்த்துருங்க. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். சாரே, நம்ம பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பாக்குறான், அவனோட வேலை கரெக்டா பாக்கும். சத்தியமா சொல்றேன் சாரு, நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல்.